ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கான வெட்னஸ்டே மார்க்கெட்டுடைய ஒரு அனலைசிஸை பார்த்துடலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி எஸ்டர்டே எக்ஸ்பைரி அனலைசிஸ் என்னால் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கான அனலைசிஸ் நம்ம இதில் முதல் நாள், அதாவது எக்ஸ்பைரியோட ஃபர்ஸ்ட் டே, ஸோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ் ஃபர்ஸ்ட் கேண்டல்லையே பார்த்துருப்பீங்க. ஸோ இது நம்மளோட வீக்லி ஃபியூச்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன காட்டுதுன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அப்சைட் மூவ், அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைட் மூவுக்கு போகுது. ஸோ ஒரு புல்லிஷ் மூவா இது ஸ்ட்ராங்கஸ்ட் புல்லிஷ் மூவா இருக்கும் பட்சத்தில் இதுல பாட்டம்ல நம்ம ட்ரெண்ட் பாயிண்ட் நமக்கு கிடைச்சது. பட் அன்பார்ச்சுனேட்லி ஈவன் தோ நம்மளுடைய கான்செப்ட் படிக்கிறோம், ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவோட கணக்கு பண்ணும்போது இந்த புல்லிஷ் மூவ்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்லோவராக இருந்தாலும் புல்லிஷ் மூவ்ல தான் போயிட்டு இருந்தது. ஸோ இன்னையோட அனாலிசிஸை நம்ம எங்க இருந்து தொடங்கிருக்கலாம், எப்படி பார்த்துருக்கலான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டலோட அடிப்படையில் பார்க்கும்போது பாட்டம் வந்து 22,992 எனக்கு காட்டுது. ஸோ அதன் அடிப்படையில் 23,000 நான் வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்காக கால் சைடில் குவாலிஃபை பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 23,000 கால் அண்ட் புட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இன்னையோட அனாலிசிஸை நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு என்னன்னா கால் சைட் டூ மச் டாமினேஷன் இருக்கிறதுனால எல்லா புட்டோட ஹையையுமே ரொம்ப ஈஸியாக பிரேக் பண்ணி போயிட்டு இருந்தது. பட் அதுல ஒரு சின்னதா ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் 23,000 கால் அண்ட் புட்னு வச்சிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி புட்டுடைய ஹை அபவ் தான் கால் இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை இங்க இந்த இடத்துல மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய லோ. அந்த லோவை நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இனிஷியலி பாத்தீங்கன்னா தன்னுடைய சேம் ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணியாச்சு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா நெக்ஸ்ட் ஆப்போனண்ட்டுக்கு போறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஆப்போனண்ட்ல இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா ஹண்ட்ரட்ஸ்ல போவோம். 23,100 புட். 100 புட்டோடைய ஹை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அது டிஃபீட்டட் கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. நீங்க வேணா பாருங்க, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கேண்டலே பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ் வந்து ஏன் வந்து பாசிபிளி ரிவர்சல் நடக்க முடியாம போச்சுன்னா, புட் சைட்ல வீக்கனா இருந்த காரணத்தினால கால் வந்து டூ மச் டாமினேஷன் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 100 புட்டோடைய ஹை அபவும் இருக்குதா, இது ஒரு விஷயம். ஆல்ரெடி 100 புட்டும் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் லோவுக்கு கீழே போயாச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம 200க்கு போய் பார்ப்போம். ஸோ ஹண்ட்ரட்ஸ்ல போறதுனா நான் டேரக்டா 200க்கு போறேன். 200 உடைய ஹையை பாருங்க. 200 உடைய ஹையை நான் மார்க் பண்றேன். ஓகே. 200 ஃபர்ஸ்ட் கேண்டல்லே ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே போயாச்சு. ஓகே. ஆனா 23,000 கால் பாருங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் கேண்டல்லே மேல வச்சு. இதுவரை வந்து சரியா இருந்துச்சு, இது பிரச்சனை இல்லை. இதுக்கு அடுத்தது 250 ஸ்ட்ரைக்கை பார்ப்போம். 250 புட் ஆப்ஷன். 250 புட் ஆப்ஷன் பாருங்க, அவனோட ஹையையும் ஃபர்ஸ்ட் கேண்டல்லையே அது பிரேக் ஆச்சு. ஏன் இன்னையோட மார்க்கெட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்றதுக்கான ரீசனை சொல்றேன். சரி, இதுவரை நம்மளுக்கு வந்து ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா பாட்டம்ல 23,000 கால் அமைஞ்சது. நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் டிஃபீட் பண்ணிக்கிட்டே போச்சு. ஸோ நான் வேணா இந்த இடத்துல வந்து 200 புட்டுடைய ஹையையும் நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல இதுவும் டிஃபீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாரி, இது 200ல 250யா? ஓகே, நான் 250 மாத்திருக்கேன். ஸோ அதனால இது 250 புட்டுடைய ஹையையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து நம்ம கால் சைடு வந்து 23,000 அடுத்தடுத்த ஹையை டிஃபீட் பண்ணி போயிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல நான் எதை காட்ட விரும்புறேன்னா மார்க்கெட்டோடைய ஃபியூச்சருடைய ஹை பாருங்க. நான் ஃபியூச்சர் சார்ட் ஓப்பன் பண்றேன். ஃபியூச்சர் சார்ட்டுடைய ஹை வந்து மேக்ஸிமம் ஹை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 23,000 சாரி 23,450 வரை போயிருந்தது. 23,450 வரை இன்னைக்கோட ஸ்ட்ரைக் படி நான் சொல்றேன். ஹை வந்து 461 462 சம்வேர் அது வரைக்கும் போயிருந்தது. ஸோ டைரக்டா நான் என்ன பண்றேன், 23,450 நான் போடுறேன். 450 வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். 450யோட ஹைய ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் வந்து ரீச் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது 450யோட ஹை. இந்த 450யோட ஹையை இங்க பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. 450யும் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பாயிண்ட் லோல கொஞ்ச நேரம் ஸ்ட்ரகிள் ஆகி அவனும் கீழே போயிட்டான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆப்வியஸா நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் 500 பாத்தீங்கன்னா 500 புட்டும் பாத்தீங்கன்னா அவனோட ஹையையும் இங்க டிஃபீட் பண்ணியாச்சு. மார்க்கெட் 500 பிலோவும் 500 புட்டும் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 550 எடுத்துக்கிறேன். நான் மார்க் பண்ணல, டேரக்டா 550க்கு போறேன். 550 பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 550யோட ஹையும் இங்க வந்து டிஃபீட் ஆகி, அதாவது ட்ரெண்ட் பாயிண்ட் 23,000 கால் வந்து ரீச் பண்ணிடுச்சு, ஈவன் பிரேக் பண்ணிருக்கு. 550 புட்டு வந்து ஸ்ட்ராங்கா ட்ரெண்ட் பாயிண்ட் உள்ள சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த சினாரியோ தான் நடந்தது. ஆனா நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன், ஃபியூச்சர் வந்து
எக்ஸாக்டா 450 வரை தான் டிராவலே ஆச்சு. தெரியுதுங்களா? 450 வரை தான் டிராவல் ஆச்சு. பட் நம்மளுடைய அனாலிசிஸ் படி 550 ஸ்ட்ரைக் வரைக்கும் இன்வால்வ்மெண்ட் நடந்திருக்கு. விச் மீன்ஸ் 550 புட் செல்லர்ஸ் வரை புட் செல்லர்ஸ் வந்து 550 வரை தைரியமா செல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி 450 எபோவே மார்க்கெட் போக முடியாத காரணத்தினால 550 எபோவ் போக முடியாது. ஏன்னா புட் செல்லர்ஸ்க்கு மார்க்கெட் வந்து மேல போனதான் லாபம். அப்போ 450 எபோவ், 500 எபோவ், 550 எபோவ் மார்க்கெட் போகணும். ஆனா 450க்கு மேலேயே போகாதுன்ற தன்மையை புரிஞ்சுக்கிறதுனால தான் ஸ்லைட்டரா நம்மளுக்கு இந்த இடத்துல 550 புட்ல இருந்து ஒரு சின்னதா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க பாட்டம் வந்து ஆல்மோஸ்ட் 10 லோ ஆன 331, அதுக்கு கீழே 320 315 வரைக்கும் போயிருக்கு. அங்க இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு நியர்லி ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து இந்த லோல இருந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் ஜோன் ஏன் இங்க நடக்குது, இதை வேணா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க வாய்ப்புகள். அந்த நேரத்துல சேம் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கன்ஃபார்மா 550 கால் வந்து வெல் பிலோ தான் இருக்குமே. ஸோ அப்போ வெல் பிலோ இருக்குன்னு நம்ம வந்து தாராளமா எல்லா ஸ்ட்ரைக்குமே 500ல கூட நம்ம பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வந்திருக்கும். பட் அப்படி கிடையாது. நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் எந்த ஸ்ட்ரைக்ல ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தன்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த விஷயத்த நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிஃப்டி ஓகே. ஸோ 550 கால், அதாவது சொந்த ஆப்போனண்ட்டை நான் எடுத்து வச்சு காட்டுறேன். ஆப்வியஸா அவன் வந்து கீழே தான் இருப்பான். ஓகே, இதில் மாத்திட்டோம். டுவெண்ட்டி 23 550. ஓகே, 550 கால். 550 கால் வந்து புட்டுடைய ஹைக்கு மேலே தான், சாரி புட்டுடைய லோவுக்கு கீழே தான் வெல் பிலோ இருக்கான். கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் எக்ஸாக்டா இதுதான் தன்மையா இருந்தது. ஸோ ஆப்வியஸா 550 இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. ஸோ இது 550 தான் நடக்குமான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்சர்வ் பண்ணும்போது நம்ம ஏடிபி செயின் மூலயமா தாராளமா இதை அப்சர்வ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அமைஞ்சது. ஸோ என்னோட அனாலிசிஸ் வந்து ரொம்ப சிம்பிள். கால் சைடில் கம்ப்ளீட் டாமினேஷன் இருந்துச்சு, மார்க்கெட் அப் சைடு தான் போகும்ன்ற தன்மை இருந்துச்சு. அந்த நேரத்தில் செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் புட் செல்லர்ஸ் ஆர் இன் த கண்ட்ரோல். ஸோ இதுதான் இன்னைக்கு இனிஷியலி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஒன்லி திங் 450 எபோவ் மார்க்கெட் போக முடியாம தடுமாறும் போது மார்க்கெட் 450 500 இது எல்லாமே டிகே மோடுக்குள்ள போச்சு இந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம். அதுக்கப்புறம் 550ல சின்னதா ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. இவ்வளவுதான் இன்னையோட தன்மை நடந்தது. இதுல பார்ட்டிசிபென்ட் பாத்தீங்கன்னா புட் சைட்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் தோ இதுக்கு மேலதான் போகும் நமக்கு தெரிஞ்சா கூட ப்ராப்பர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இல்லாத காரணத்தினால இந்த ரேலியில பார்ட்டிசிபேட் பண்றது அவ்வளவு புத்திசாலித்தனம் கிடையாது. இதுதான் நம்மளோட ட்ரேட் பிளான் கான்செப்ட் படி இன்னையோட தன்மை அமைஞ்சிருந்தது. ஸோ எத்தனை பேருக்கு இன்னையோட அனாலிசிஸ் வந்து புரிஞ்சுது, எத்தனை பேருக்கு இன்னையோட கான்செப்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணி இன்னையோட மார்க்கெட்ல புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க கமெண்ட் செக்ஷன்லயோ நம்ம குரூப்லயோ நீங்க பதிவு பண்ணலாம். இன்னையோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படிதான் அமைஞ்சிருந்தது. லைவ் மார்க்கெட்ல நம்மளால வந்து எக்ஸாக்டா 450 ஆண்ட ஒரு லெவலை எடுக்க முடிஞ்சது. அந்த 450 ஆண்ட இருந்து தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சது எக்ஸாக்டா. ஸோ இந்த தன்மையெல்லாம் இன்னைக்கு அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. கம்ப்ளீட் கால் சைடு தான் மார்க்கெட் இருக்கும்ன்றத நம்மளுடைய கான்செப்ட், நம்மளோட ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் மூலியமாவும் நம்மளுடைய ஃபியூச்சர் கோரிலேஷன் மூலியமாவும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிருது. ஸோ தட்ஸ் இட். என்னோட வீடியோல இந்த அனாலிசிஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நம்மளுடைய கிரிட்டிக்கலா மார்க்கெட் வந்து டாப் அண்ட் பாட்டம்ல ஒரு அப் சைடு அண்ட் டவுன் சைடு ஒரு வாலட்டிலிட்டி மாதிரிலாம் நடக்கல. ஸோ டாமினேஷன் கம்ப்ளீட்டா கால் சைடு தான் இருந்துச்சு. செல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் புட் செல்லர்ஸ் தான் கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. ஒன்லி திங் இந்த இடத்துல மட்டும் ஸ்மாலர் ப்ராஃபிட் புக்கிங் மட்டும் நடந்தது. தட்ஸ் இட். இதுதான் இன்னையோட மார்க்கெட்ல நடந்த விஷயம். ஸோ நாளைக்கான அனாலிசிஸ்ல நாளைக்கு சந்திப்போம். இது சம்பந்தமா நீங்க மேற்கொண்டு நீங்க டீப்பரா லேர்ன் பண்ணிக்க விருப்பப்படுங்க, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய மென்டர்ஷிப்ல கலந்துக்க விருப்பப்படுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல அது சம்பந்தமான டீடைல்ஸ் கொடுத்துருக்கு, நீங்க தாராளமாக கோ த்ரூ பண்ணி பாருங்க. மார்ச் 31 வரைக்குமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆஃப்டர் April 1 எவ்ரி கோர்ஸ் ஃபீ ப்ரைஸ் அண்ட் சிலபஸ் வில் பி ரிவைஸ்டு. ஸோ அது சம்பந்தமான டீடைல்ஸ் குரூப்ல இருந்து நீங்க பார்க்கலாம். ஸோ நாளைக்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.